எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 70. தர்ம தேவதை வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் தர்மர் பதில் சொல்லியிருக்கார். யமன் கேட்ட கேள்விக்கெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே இவர் என்ன சொல்ற, எனக்கு சில விளக்கங்களை நீங்க சொல்லணும், நான் சில கேள்விகளை கேட்கறேன் உங்ககிட்ட கேட்கறது நான் உங்களுக்கு பரிசு பண்றதுக்காக இல்லை, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன் அப்படின்னு இப்போ சொல்லுவார். தர்மர் சொல்லுவார். சொன்ன உடனே யமதர்மனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். தர்மதேவதிக்கு என்ன அழகா நீ கேட்கறது, கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் சொல்றேன், உனக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் அவளுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. அப்ப இதுல நமக்கு வந்து தானங்கள்ல என்னென்ன இருக்கு, தானங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்பேன். தானங்களோட பலன் என்ன அப்படின்னு கேட்பேன். தானம்ன்ற தானம் வந்து நம்ம பெற்றிருக்கிறத தானம் கொடுக்கறதுக்கு தானே. நம்ம கிட்ட தானம் இருக்கிறதே தானம் கொடுக்கறதுக்கு தான். உடை, உணவு, நீர், பொன், தட்சணை ஆகியவற்றை பிராமணர்களுக்கு கொடுக்க துரதிர்ஷ்டம் தொலையும். நமக்கு வந்திருக்க துரதிர்ஷ்டம் பிராமணர்களுக்கு இந்த இதையெல்லாம் உணவு, உடை. பிராமணன்றது இல்லை நேரத்தில் வேதம் கற்றவன், அவ்வளவுதான். அதுல வந்து ஜாதி கிடையாது. வேதம் கற்றவர்கள் எல்லாம் பிராமணன் தான். அது யாரா இருந்தாலும் சரி, வேதம் தெரிஞ்சிருந்தா அவ பிராமணர் தான். திருக்கட்சி நம்பி மாதிரி வேதம் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். திருக்கட்சி நம்பி ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஒரு இவர் செட்டியார் வேதம் எல்லாம் அத்துப்படி, அதனால அவர் வந்து பிராமணன் தான். அவர் அது மாதிரி வேதங்கள் தெரிஞ்ச ஒரு பிராமணனுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு துணி, தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பொற்காசுகள், இதெல்லாம் தட்சணையா கொடுத்தா நம்மளோட துரதிஷ்டம் எல்லாம் போகுமா. நம்ம இல்லாட்டா அந்த துரதிஷ்டம் பல நம்ம வந்து மறுவாழ்வில் நம்மளோட அடுத்த ஜென்மத்துல நோய், பசி, துணி இல்லாம இது மாதிரிலாம் பிச்சை எடுக்க நேரிடுன்றார். அதே மாதிரி யஜ்ஞம், யாகம், வீட்டுல சமய சடங்குகள் இதெல்லாம் செய்யும் போது தானம் இல்லாத முடிக்கக்கூடாது, தானத்தோட தான் முடிக்கணும். தானத்துல எத்தனை வகை இருக்குன்றத சொல்ல பாருங்க. தானத்துல இருக்கிற வகை வந்து உங்களுக்கு மொத்தம் தானம் வந்து 13 வகையா, 17 வகையான தானம் இருக்கு. தானத்துல 17 வகையான தானம் இருக்கு. அத சொல்றேன் கேட்டுக்கோ. அக்னி தானம், அக்னி பிரகதானம்ன்றது என்னன்னா அக்னி இஷ்டிக தானம். அக்னி இஷ்டிக தானம் அப்படின்னா குளிர்காலத்துல என்ன பண்றதுன்னா அங்கங்க நெருப்பை கொளுத்தி விடுறது எல்லா இடத்துலையும். இதை வந்து அவர் சொல்றார். அவருக்கு வந்து பவிஷ்ய புராணத்துல இது இருக்கிறத வியாசர் சொல்றார். இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, வியாசர் சொல்லியிருக்கார் அப்படின்ற வியாசருக்கு வந்து தர்மர் சொன்னது. தர்மருக்கு வியாசர் சொன்னது. தர்மர் கேட்டப்ப வியாசர் சொன்னதா இதுல சொல்றார். தர்மர்னா இவன் இல்ல, தர்ம தேவதையாகிய யமன். யமனுக்கு வியாசர் கேட்ட உடனே வியாசர் வந்து யமனுக்கு சொன்னதா இப்ப தர்ம தேவதை இவருக்கு சொல்றது. தானம் பெற்றது தானம். அக்னி என்னன்னா அங்கங்க அக்னி தானம்ன்றது அங்கங்க நெருப்பை கொளுத்தி வச்சு குளிர் காலத்துல ஓடி வந்து உட்காந்துப்பா. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் உண்டு. அதெல்லாம் எங்க ஊர்ல நெருப்பை திடீர்னு அப்படியே மொத்தமா கொளுத்தி விடுவா. பெருசா கொளுத்தி விட்டு எல்லாரும் சுத்தி வந்து உட்காந்துப்பா அந்த குளிர் இந்த பனி காலத்துல. அது மாதிரி அதுக்கு அந்த நெருப்பை எரிய விட்டு வைக்கணுமா அங்கங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம நினைக்கிறது நடக்குமா. அது அக்னிதானம். ரெண்டாவது அபகதானம்ன்றா. அபகதானம்னா என்னன்னா, அபகம்னா 1000 பாத்திரங்களை தானம் செய்யுது. 1000 பாத்திரம், சாப்பிட்ற பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரங்கள் அவளுக்கு தட்டுப்பட்டு சாமான்கள்மே அது 1000 பொருளை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கறது, ஏழைகளுக்கு எல்லாம் கஷ்டப்படுறவர்களாம். அது மாதிரி அபிகதானம் பண்ணா அதனோட பலன் என்னன்னா நம்மளுக்கு இப்போ நல்ல புத்திரர்களுக்கு பாலாம், நல்ல வேலைக்கார அமைவாளாம் நமக்கு அமையிறது. அது ஒண்ணு இருக்கு. வேலை செய்யறதுக்கு வேலை செய்யறது மட்டும் இல்லை, வேலை செய்யறதுக்கு ஆள் தெரியாம இருந்தது பெரிய விஷயம். அது மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆள் சரியா அமைவாளாம்.
அபகதானம் பண்றது. அடுத்தது அன்னதானம். பசியோட வந்து கேட்டவளுக்கு இல்லைன்னு சொல்லாத சாதம் பண்ற பாத்தியா, அவன் வந்து நேரா வைகுண்டம் தான் போவானாம். அவனுக்கு எதுவுமே தடையே இருக்காதான். நாலாவது கல்பதானம். கல்பதானம்னா தங்கத்தாரால மரமும் உண்பதற்கான கறிகளும் கொடுத்தது. தங்கத்தால மரம் செஞ்சு கொடுத்துட்டு உண்மை சாப்பிட்றதுக்கு கறிகள் கொடுக்கறது, தாரமா கொடுக்கறது. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு, கொடுக்காம இல்லை. நம்ம தான் இப்போதான் நம்மளுக்கு தங்கம் வந்து இப்போதான் அவ்வளோ கிராக்கி ஆகிட்டவே. அப்போ எல்லாம் இருந்தது, கிடைக்கிற பொருள் தான் இருந்தது. தங்கத்தில் சின்னதாக ஒரு மரம் மாதிரி செஞ்சு கொடுக்கணுமா. அது மாதிரி அதான் கல்ப விருஷம்ன்ற சொல்லியா, கல்பம்னா மரம். கல்ப விருஷம்ன்றது வந்து அந்த மாதிரி ஒரு மரத்தை செஞ்சோம். அந்த கல்ப விருஷம் மாதிரி ஒரு மரம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்றதுக்கு அவளுக்கு கறிகளையும் கொடுத்து பண்ணோம்னா அதனோட அது பேர் கல்பதானம். இந்த கல்பதானம் பண்ணுறதுக்கு என்ன, சூரிய லோகத்தில் நீங்கள் போகும்போது, சூரிய லோகத்தை தாண்டி போகும்போது உங்களுக்கு வந்து அப்சரஸ் வந்து உங்களுக்கு சேவை செய்வாளாம். அதான் 4வது தானம். 5வது தானம் கிரகதானம். இதெல்லாம் தர்மதேவதை சொல்றது தர்மர்கிட்ட, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு யுதிஷ்டர்கிட்ட சொல்றது, தர்மதேவதை சொல்றது. இது யார் தர்மதேவதைக்கு சொன்னதுன்னா வியாசர் எனக்கு சொன்னார் அப்படிங்கிறது. வியாசர் எனக்கு சொன்ன தானங்கள் என்ன, தானங்கள் எத்தனை விதம், என்னென்ன அதோட பலன் என்னன்னு சொல்றேன்னு கேட்டுக்கொண்டு தான் இதை சொல்லிட்டு இருக்கு. 5வது தானம் கிரகதானம். வீடு இல்லாத இருக்கா பார்த்தீங்களா, கிரகம்னா வீடு. வீடு இல்லாத இருக்கா பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனுஷங்களுக்கு ஒரு வீட்டுக்கு இடத்த கொடுத்து அந்த அவன் ஒதுங்கிறதுக்கு ஒரு மரப்பை உண்டு பண்ணி கொடுக்குது. ஒதுங்கிறதுக்கு ஒரு மழை பெஞ்சா வர நனையாம அவன் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறது. அது எதுவாக இருந்தாலும் கூடாரம், அதான் கூடாரம், அவ்வளோதான். ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அதுக்கு பலன் என்னன்னா சிவலோக பிராப்தியம். நேராக கைலாயம் போவீங்களாம். பார்த்துக்கோ எப்படி இருக்குன்னு. சிவலோக பிராப்தி, நேராக கைலாயம். யாரும் எந்த நடுவில் எந்த தடையும் இருக்காது உங்களுக்கு. அடுத்தது கோதானம். கோதானம் பண்றது வேதம் படித்த பிராமணர்களுக்கு பசுவை கொடுக்கறது. வேதம் படித்த பிராமணர்களுக்கு சொல்றா பாருங்க இந்த இடத்துல, அதான் வேதம் படித்த பிராமணர்களுக்கு பசுவை கொடுக்கறது, அதுதான் கோதானம். கோதானம்ன்றது பசுமாட்டை வேதம் படித்த பிராமணர்களுக்கு கொடுக்கணும், அதுதான் கோதானம். அந்த கோதானத்தை அதனோட பலன் என்னன்னா முக்தியம், அதாவது மறுபிறவி கிடையாது. அதுக்கு அந்த பசுவை தானம் கொடுத்தோம்னா மறுபிறவி கிடையாது. அதே மாதிரி அடுத்தது வந்து சப்தசாகர தானம். சப்தசாகர தானம்ன்றது என்னன்னா இந்த 7 ஐட்டத்தை கொடுக்குது. சப்தம்னா 7 ஐட்டம் தானமாக கொடுக்குது. என்னென்னா உப்பு, பால், வெல்லம், நெய் 4, தண்ணி 5, ஆடை கட்டிக்கிறதுக்கு உட்டுக்கிறதுக்கு துணி 6, அவளுக்கு தங்கிறதுக்கு இருப்பிடம். இதை கொடுக்குறவாளுக்கு என்னென்னா இதெல்லாம் கொடுத்தா ஒருத்தருக்கு தானம் பண்ணோம்னா அவளுக்கு என்ன ஆகும்னு கேட்டால் அந்த தானம் பண்ணவளுக்கு பலன் என்னன்னா பிரம்மஹத்தி தோஷம் போமா. பிரம்மஹத்தி தோஷம்ன்றது இருக்கிறதுலே தோஷத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் தான். போகவே போகாது, அது போகுமா. சப்தசாகர தானம் செஞ்சா இந்த உப்பு, பால், வெல்லம், நெய், தண்ணி, துணி, அவளுக்கு இருப்பிடம் அது கொடுத்தோம்னா அவளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் போகுமா. அடுத்தது சையதானம்னு ஒன்று. சையதானம்னா சையம்னா படுக்கை, ஞாபகம் வச்சுக்கோ. சான்ஸ்கிரிட்டில் சையம்னா படுக்கை, சையதானம்னா படுக்கையை தானமாக கொடுக்குறது. படுக்கையை தானமாக கொடுத்தா நம்ம ஆயுசு முடிஞ்சு போகும்போது முக்தி அடைஞ்சு வைகுண்டம் போகிறோம் இல்லையா, போகிறதுக்கு வழி காட்டுமா வழியில் இந்த வழியாக போ அப்படின்னு. நம்ம தப்பாக போயிடக்கூடாதுன்றதுக்காக நமக்கு வழிகாட்டி அழைச்சின்னு போகும் அப்படின்றத சொல்கிறேன். அடுத்தது தாசிதானம். தாசிதானம்னு ஒன்று இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்தில். அதான் தாசிதானன்றது என்னன்னா ஒரு பெண்ணை அவள் விரும்பும் அந்தனனுடன், அவள் விரும்பும் அந்த இந்த இடத்துல அந்தனன்னா பிராமணன் கிடையாது, வேதம் படித்தவனா இருக்கணும். அவள் விரும்புகிற அந்தனனோட ஒரு நாள் சேர்த்து வைக்கிறது, அது கூட ஒரு தானம், ஞாபகம் வச்சுக்கோ.
ஒருத்தர் தாசி வீட்டுக்கு போறான்னா தாசி வீட்டுக்கு போறதுக்கு பணம் கொடுக்கணுமே, அது கூட ஒரு தானமா. தான் வேதம் படிச்ச அந்தனன்னு அந்த தாசி விரும்புற, தாசி விரும்பணும், அதுதான் தாசி விரும்புற ஒரு அந்தனோட ஒரு நாள் சேர்த்து வச்சா அதுக்கு என்னன்னா, நீங்க வைகுண்டம் போவீங்க. வைகுண்டம் போறதோட இல்லை, வைகுண்டத்துல அப்சரஸ்லாம் உங்களுக்கு பணிவிடை செய்வாளாம். அப்சரஸ்லாம் உங்களுக்கு வந்து பணிவிடை செய்வா அப்படின்னு. அடுத்தது என்னன்னா ஸ்தாலி தானம். ஸ்தாலின்னா, ஸ்தாலின்றது வந்து தட்டு, சொம்பு, அதெல்லாம் சொல்றேன் பார்த்துக்கோ. ஸ்தாலின்றது வந்து சொம்பு, தட்டு, எல்லாத்துக்குமே ஸ்தாலின்னு சொல்லலாம். தட்டோட சேர்ந்த சொம்பு அது மொத்தமாக்கிறதுக்கு ஸ்தாலின்னுவா. ஸ்தாலி தானம்னா செம்பு அல்லது மண்ணாலான தட்டையும் நீர் இருந்த கோலையும் தானம் பண்றது. செம்புல இருந்து கொடுக்கலாம், மண் கோலையை கூட கொடுக்கலாம், மண் தட்டை கூட கொடுக்கலாம். இதை கொடுத்தா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன இது வரும்னா, நீங்க வாழுங்காலத்துல உங்களுக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்கலாம். அதான் அதனோட பலன் உங்களுக்கு. ஸ்தாலி தானம் செம்பு பண்டா ஸ்தாலி தானம் பண்றதுக்கு 10 ஆயிடுத்து. 11 தானிய மலை ஸ்தானம். தானிய மலை ஸ்தானம்னா தானியத்தை தானம் செய்யுது. தானிய மலைன்னு இந்த இடத்துல கொடுக்கலாம். மலைன்னா என்னன்னா வேணுங்கிற அளவுக்குன்னு அர்த்தம். அப்படியே தானியம் மலையா குடிச்சு வச்சு கொடுக்கறது இல்லை. வாங்குற வாழ்க்கை தானியம் போருன்னு அவன் சொல்ற அளவுக்கு தானியத்தை தானம் செய்யறது. அந்த மாதிரி தானத்தை செஞ்சா அவளுக்கு என்னன்னா போற வழியில யமபட்டினத்தை தவிர்க்கலாமா. என்னுடைய நாட்டை நீங்க தாண்டி போகலாம், நான் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யமனே சொல்றாரு. தர்மதேவதை தான் யமனே சொல்றாரு. அந்த மாதிரி அது ஒரு தானம், தானிய மலை தானம். அடுத்தது துலாபார தானம். துலாபார தானன்றது எடைக்கு எடை இரும்பை தவிர எதையும் தானம் கொடுக்குது. எடைக்கு எடை இரும்பு மட்டும் கொடுக்கூடாது. இரும்பு மட்டும் தானம் கிடையாது, தானத்துல சேராது. இரும்பை மட்டும் அந்த காலத்துல ஒதுக்கி வச்சிருக்கா. அதனால இரும்பு இல்லாத வேற எதா இருந்தாலும், தாமிரமா இருந்தாலும் சரி, இல்லை சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எடைக்கு எடை கொடுத்து அதை கொடுத்து எடைக்கு எடை கொடுத்து இதில் பாதி பிராமணம் இருக்கும், 1/4 பங்கு பூசாரிக்கும். அதில் அந்த 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 எடைக்கு எடை கொடுக்குற பொருளில் 1/4 பங்கு வறியவர்களுக்கும் கொடுக்க வேணும். எடைக்கு எடை போட்டு எடுத்து அப்படியே கொடுத்துடக்கூடாது. கோயில்களில் கொடுத்தா கூட கோயில்களில் அதுதான் பண்ணணும். 1/4 பாகம் வந்து வறியவர்களுக்கும் 1/4 பாகம் பூசாரிக்கு. அந்த அந்த இதை அந்த கோயிலுக்கு வந்து தன்னுடைய கைங்கரியத்தை பண்ணியிருக்கவளுக்கு. அரை பாகம் பாதி வந்து பிராமணர்களுக்கு. பிராமணர்கள்னா வேதம் தெரிஞ்சவாளுக்கு பாதியும், அந்த கோயிலில் பூஜை பண்ற அந்த குருக்களுக்கு 1/4 பாகமும், உண்மையாவே கஷ்டப்படுற ஏழைகளுக்கு 1/4 பாகமும் போய் சேரணுமா. அது மாதிரி செஞ்சா இவன் என்னன்னா சூரிய லோகத்துக்கு போவாளாம். சூரிய லோகத்துல அங்க ஒரு எல்லாம் இருக்கு, சத்தியலோகம்னு, அந்த எல்லா வசதிகளும் இருக்கு. இதே மாதிரி இந்த சொர்க்கம் மாதிரியே சூரியலோகம்னு ஒரு இடம். நம்ம இதுக்கு போகும்போது, உயிர் போகும்போது நடுவில் இருக்க 7 உலகங்கள்ல அது ஒன்று. சூரிய லோகத்துக்கு நீங்க போகலாம். அது மாதிரி பிரம்மாண்ட தானம்னு ஒண்ணு. பிரம்மாண்ட தானம்ன்றது என்னன்னா, தங்கத்தாலான உருண்டை இருக்கு இல்லையா, தங்கத்தாலான உருண்டையில பிரம்மா விஷ்ணு சிவன் உருவங்களை பொறிக்கிறது. அதை பொறிச்சு அதை வந்து ஒரு அந்தலனுக்கு, ஏழை பிராமணனுக்கு தானமா கொடுக்கணும். வேதம் தெரிஞ்ச ஒரு பிராமணனுக்கு தானமா கொடுத்தா அதனோட பலன் என்னன்னா, மூலக சஞ்சாரமும் வசப்படுமா. மூலகத்தில் நீங்க எங்க வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும். நாரதர் மாதிரி அந்த சஞ்சாரமே உங்களுக்கு வசப்படுமா. அடுத்தது பாதுகா 14 பாதுகா நிஷா சேவாஸ்தானம். பாதுகா நிஷா சேவாஸ்தானம்னா, பாதுகான்னா செருப்பு, நிஷான்றது வந்து கொடை. ஞாபகம் வச்சுக்கோ. பாதுகான்னா செருப்பு, நிஷான்னா கொடை சன்ஸ்கிரிட்ல. அதனால பாதுகா நிஷா தானம்னா செருப்பும் கொடையும் தானம் பண்றது. அதான், வேற ஒன்றும் இல்லை. இப்பயும் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல நிறைய பேர்ல எங்க இதுல எல்லாம் பிராமண கம்யூனிட்டிலாம் இந்த தானங்களில் சில இதெல்லாம் பண்ணுவா. ஒருத்தர் செத்து போயிட்டாள்னா அவளுக்கு அந்த இது முடியறது இல்லையா, 10ஆம் நாள் காரியம் நடக்கிறது இல்லையா, 18 சவுண்டி அன்னைக்கு இந்த தானங்கள்லாம் பண்ணுவா. சொல்லி பண்ணுவா, எல்லாம் சொல்லுவா. பாதுகா தானம்,
நிஷா தேவாஸ்தானம் செருப்பு இருக்க அந்த செருப்பும் கொடையும் தானம் பண்றது. அது அந்த பாவங்களை நீங்கும், வேண்டுதல் நிறைவேறும். அதனோட பலன் என்னன்னா, உங்களோட பாவங்கள்லாம் செஞ்சு நீங்கி நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். வேண்டுதல் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். அடுத்தது பூதானம், பூமி தானம் பண்றது. அதாவது இடத்த ஒருத்தருக்கு தானமா கொடுக்கறது. அதுக்கு பலன் என்னன்னா, மலை போல இருக்க பாவம் கரையுமா. பாவம் மலை போல சேர்ந்துருக்குமா நமக்கு. அதான் சஞ்சித பாவம்னு பாருங்க. சஞ்சித கர்மான்றது அதான் மலை போல நம்ம காலங்காலமா பண்ணி சேர்த்து வச்சுக்க பாவம். பிறவி எடுத்து அதை அழிக்கணுன்றதுக்காக தான். அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சோண்டு எடுத்துன்னு வருது. இந்த பிறவியில் இதை அழிச்சிடலாமேட்டு பிரார்த்த கர்மான்வா பிரார்த்த கர்மான்னு கொஞ்சம் எடுத்துன்னு வருது. ஆனால் அவ அவ இஷ்டானிய கர்மால அதை இப்போ இந்த இதுக்கு அவருங்க இந்த காமிய கர்மான்வா இருக்கு. காமிய கர்மான்வா இந்த காமிய கர்மாவில் என்ன பண்ணுவா, இந்த ஜென்மம் எடுத்துருக்கா இல்லையா, இந்த ஜென்மத்தில் சில பாவங்கள்லாம் பண்ணுவாளாம். இவா பண்ணிருக்க பாவம் மூட்டை மூட்டையா இருக்கும். அங்க அது ஏகப்பட்ட இது இருக்கும், சேர்ந்துருக்கும் சஞ்சித கர்மா. அதுல இருந்து கொஞ்சம் இடத்துல வருவாளாம் பிரார்த்த கர்மாவுக்கு. இந்த இந்த பிறவியில இது எப்படியாலும் அழிச்சிடணும் அப்படின்ட்டு இந்த பிறவியில நல்லதெல்லாம் பண்ணி அதை குறைக்கணும்ட்டு அதை நல்லதெல்லாம் பண்ணி குறைச்சின்னு வருவாளாம். ஆனா குறைச்சிட்டு வரும்போது இவ இந்த சைட்ல செய்யறா பாருங்க, இது அதுக்கு மேல போய் சேருமா. இன்னும் சேர்ந்த உடனே மறுபடியும் அதிகமாயிடுவோம். ஆக நீங்க பிறவியில இருந்து மீளவே முடியாது. திருப்பி 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 பிறந்துட்டே தான் இருக்கணும் உங்க இது கர்மாவை அழிக்கிறதுக்கு. நீங்க ஒரு பக்கம் பிறந்து வெளியே வருவீங்க, இன்னொரு பக்கம் அது சேர்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அதான் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்க பாவ மலை இருக்க அந்த சஞ்சீத கர்மாலாம் கரையும். அடுத்தது பிரபதானம். பிரபதானம்னா பிரான்னா நீர். பிரபதானம்னா பிரான்னா நீர், ஞாபகம் வச்சுக்கோ, தண்ணி. பிரபதானம்னா தண்ணி கொடுக்கறது. எல்லாருக்கும் தண்ணீர் தானம். தண்ணி பந்தல் வைக்கிறாளே அது. இதுக்கு என்ன வழின்னா, முக்தி அடையத்துக்கு வழி செய்யுமா. அதாவது உங்க மனசை நல்ல மனசை வச்சு உங்களை நல்ல நிறைய தானங்கள்லாம் பண்ண வச்சு உங்களை நல்ல காரியங்கள்லாம் பண்ண வச்சு முக்திக்கான வழியை காட்டுமா. அதான் அந்த மாதிரி எருமை தானம் செய்யறது. எருமை தானம் ஒன்று இருக்கு. எருமையை தானம் செய்யறது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு மகிழ்ச்சி தானம்னு பேரு. மகிழ்ச்சி தானம்னு கரை எருமை இருக்கு இல்லையா, கறக்கிற எருமை. அந்த கறவை எருமையை பொண்ணு அந்த அதனோட இதோட கண்ணுக்குட்டியோட சேர்த்து தானம் பண்ணோம்னா உங்களுக்கு என்னன்னா நீங்க வேண்டுதல்லாம் நீங்க நினைச்சு வேண்டியதெல்லாம் நிறைவேறுமா. இது மாதிரி நிறைய தானங்கள் இருக்கு. அதே மாதிரி ரிஷபதானம். ரிஷபதானம் எருதுகளை தானம் பண்றது. எருது இல்லையா, காளமாடு, அதை தானம் பண்றது. அந்த ரிஷபதானம் பண்ணோம்னா எருதுகளை தானம் பண்ணா பலன் என்னன்னா 7 பிறப்புல பாவங்கள் தீருமா. 7 பிறவிகளை நம்ம சேர்த்து வச்சு இந்த பாவங்கள் உடனே தீர்ந்துருன்றா. 18 அது ரிஷபதானம். 19 வித்யாதானம். வித்யாதானன்றது கல்வி. கல்வியை தானமா கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி கல்வியை நீங்க யாருக்காவது கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்க உங்களுக்கு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேரடி மோட்சம் தானா. உங்களுக்கு சொர்க்கமே கிடையாது, நேரா மோட்சம் தான், மறுபிறவியே கிடையாது. அதோட முடிஞ்சுவான். அது மாதிரி ஹேய பங்கதி தானம்னு ஒண்ணு. ஹேய பங்கதினா நவரத்னங்கள். கையில் இருக்க அந்த நவரத்னங்கள் பதித்த 40 பொன் எருதுகள் தானம் அளித்தல். நவரத்னங்களையும் பதிச்சு 40 பொன் எருதுகள், எருது வாரி இருக்க 40 எருது அறிஞ்சு அதை தானம் பண்றது. 40 எருது வடிவு பவுல்ல செஞ்சு அதுல நவரத்னங்களையும் பதிச்சு கொடுத்தோம்னா அதுக்கு பதிச்சு அதை தானம் பண்ணோம்னா அதுக்கு உங்களுக்கு என்னன்னா 7 பிறவிலையும் முக்கியம். நீங்க 7 பிறவி எடுக்கிறீங்க இல்லையா, 7 பிறவிலையும் மோசம் தான் உங்களுக்கு. உங்களுக்கு 7 பிறவி எடுக்கணும்னு ஆண்டவன் படைச்சிருந்தானா 7 பிறவி நீங்க அதோட மறுபடியும் மறுபிறவின்றது கிடையாது. அந்த பிறவியில் செய்யற பாவன்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படியே முடிஞ்சு போயிடும். 7 பிறவி எடுக்கணும், அவ்வளவுதான். ஏதோ ஒன்று கல்லாமோ மண்ணாவோ பூண்டாவோ பிறந்து உடனே சேர்த்து 7 பிறவி எடுத்துவீங்களா. 7 பிறவி மோசம் கழிச்சு நேராக மறுபடியும் பலனை பிறவியே இல்லாத அந்த இதுக்கு போயிடுவீங்களா. அதுதான் ஏபங்க ஏஜிரா போன்றது. 20 இது. அடுத்தது ஹிரண்ய கர்ப்பஸ்தானம். ஹிரண்ய கர்ப்பதானம்ன்றது 21. ஹிரன்னா பசி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிரன்னா பசி, கர்ப்பன்னா உதிரம், ரத்தம். ஹிரண்ய கர்ப்ப தானம்னா பசிப்பவருக்கு அன்னமிட்டு தினந்தோறும் பொன் தானம் செய்தல். ஹிரண்ய கர்ப்பஸ்தானம்ன்றது அதான். ஹிரண்யன்றது ஹிரன்னா பசி,
ஹிரண்யன்னா இப்போ தங்கத்துக்கும் ஒரு பேர் உண்டு. அதனால ஹிரண்ய கர்ப்பஸ்தானது பசிச்சவருக்கு சாதம் போட்டு அவள், அதாவது உதிரம், அவளோட உதிரம் துடிக்கிறதான், அந்த துடிப்பு அடங்குற அளவுக்கு அவளுக்கு திருப்தியாக சாதம் போட்டு அவளை இது பண்ணுறது. இதுவும் வந்து நேராக மோட்சம், இதனோட பலனும் நேராக மோட்சம் கிடைக்குமா. பார்த்துக்கோங்க, 21 தானங்கள்ல 21 விதமான தானங்களை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதே சொல்றாரு, இதே தர்மதேவதை வந்து தர்மர் கேட்க தர்மருடைய அப்பாவான யமன், யமன் தான் தர்மதேவதை. அவர் இதெல்லாம் சொல்றார். அடுத்தது, நீங்க தானம் பண்ணதுக்கெல்லாம் சொல்லிட்டு தப்பு பண்ணா என்ன நடக்கும்ன்றத சொல்லணுமே, அதை கேட்பார் தர்மர். சரி, இதெல்லாம் சரி, நாங்க தப்பு பண்ணினா, இந்த பூமியில தப்பு பண்ணினா எங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்பார். அதை சொல்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அடுத்ததில் பார்ப்பார். தேங்க்யூ.